வேலூரில் திருடுவதற்காக வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த நபர் போலீசார் வருவதை அறிந்து அங்கேயே தூக்கு போட்டு தற்கொலை செய்திருக்கிறார். உண்மையில் நடந்தது என்ன? வேலூர் சேன்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த லட்சுமி அம்மாள் வீட்டு வேலை செய்து வருகிறார். வியாழனன்று மாலை வீட்டு வேலைக்காக லட்சுமி அம்மாள் வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றிருந்தார். அவரது மகன் தியாகு வெளியே விளையாடிவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டின் கதவில் இருந்த பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததுடன் உள்ளே திருடன் ஒருவர் பொருட்களை எடுத்துக் கொண்டிருந்ததை பார்த்துள்ளார். உடனடியாக கதவை வெளிப்புறமாக தாழிட்ட தியாகு அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் கதவை திறந்து பார்த்தபோது அந்த நபர் தூக்கு போட்டு தற்கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. வீட்டுக்குள் நுழைந்த திருடன் வசமாக சிக்கிக் கொண்டதால் அச்சத்தில் செய்வதறியாமல் வீட்டிற்கு உள்ளேயே தூக்கு போட்டு தற்கொலை செய்திருக்கிறார். அவரது உடலை மீட்ட போலீசார் கைரேகை கொண்டு மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அவர் ஆம்பூர் அருகே உள்ள கடம்பூரை சேர்ந்த பூபதி என்பது தெரிய வந்தது. பூபதி மீது ஏற்கனவே திருட்டு வழக்குகள் இருப்பதாகவும் ஒருமுறை சிறை சென்று வந்திருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பூபதி இந்த வீட்டிற்கு திருடுவதற்கு தான் வந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற சந்தேகம் போலீசாருக்கு எழுந்துள்ளது.